காண கிடைக்காத அற்புத காட்சியா அம்மனுக்கு பார்த்திங்கன்னா தீபாராதனை நடத்தக்கூடிய திருமேனியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஓம் சக்தியே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அம்மனின் அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் இனி காணாமல் போகும். வரக்கூடிய ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக அமைய போகுது. இந்த மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருந்து வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் அம்பாள் தீர்த்து வைப்பாளுங்க. அம்பாளுக்கு உகந்த இந்த ஆடி மாதம் எப்போது பிறக்குது, இந்த மாதத்தில் என்ன செய்தால் அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லைங்க, அம்பாளுக்கு எந்த நிறத்தில் புடவை சாற்றி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னா அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால் பல நோயால் பரவக்கூடிய மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடு, உணவில் மாற்றம்னு கொண்டு வருவது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக அம்மனின் அருள் அதிகரித்து காணக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு, நேர்த்திக்கடன்கள் எல்லாமே அம்மனின் அருளை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செஞ்சால் அம்மனின் அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஆன்மீக ரீதியாக இந்த ஆடி மாதம் தட்சானிய புண்ணிய காலத்தின் துவக்க மாதமாக சொல்லுவாங்க. இது தேவர்களின் இரவு பொழுது துவங்கக்கூடிய மாதங்க. இதனால் இந்த மாதத்தில் சுப காரியங்கள் போது அளிக்கப்படும் பூஜைகள் உள்ளிட்டவை ஏற்க தேவர்கள் வரமாட்டாங்க. அதனால தான் செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு இறையரு கிடைக்காது என்பதால் ஆடி மாதம் பொறுத்தவரை சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது உண்டு. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களும் முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை, பூர நட்சத்திரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வழிபாட்டு நாளாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளிக்கிழமை பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அதே போல் இந்த ஆடி 18 நாளே ஆடி பெருக்குன்னு பேரில் நீர்நிலைகளுக்கு சென்று நன்றி செலுத்தும் நாளாகவும் கொண்டாடுறோம். இந்த ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். ஆடி பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் ஆடித்த பசு ரொம்பவே போற்றி வழிபடுவாங்க. இந்த ஆண்டு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இருக்குது. மொத்தம் 32 நாட்களை கொண்ட இந்த ஆண்டு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வெள்ளிக்கிழமையிலே தொடங்கி கூடுதல் விசேஷத்தை தரப்போகுது. இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான வழிபாட்டு நாளாக நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுகேது கிரகங்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்களில் நாக சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தும் பூஜைகள் செய்தோம் நாகதோஷ பரிகாரங்களை செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெற நினைச்சிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாளாக விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடுன்னு தானமாக கொடுப்பது நல்லது. அம்மனுக்கு கூழ் படைத்து அதை மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலை எழுந்தே துர்கை அம்மன் இல்லைன்னா மாரியனை நினைச்சு வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். இதனால் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலேயே இல்லைன்னா கோவிலுக்கு சென்று விளக்கு பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அப்படி உங்களால் எந்த ஒரு பூஜையும் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று மனதார வழிபட்டாலே போதும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் மனதில் நினைச்சது நிறைவேற்றி தரக்கூடிய அம்மன் வழிபாடையும் பார்க்கலாங்க. நம்முடைய மனதில் எத்தனையோ நிறைவேறாத வேண்டுதல் இருக்கத்தான் செய்யுது. வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு கோவிலாக இறங்கியிருப்போம். எவ்வளவோ பரிகார பூஜை முறைகளை நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய வேண்டுதல் மட்டும் பழித்திருக்காது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை, கணவன் சொல் பேச்சு கேட்காம தவறான பாதைக்கு போவதே, கடன் தொல்லை, பண பிரச்சனை, சொந்த வீடு கட்ட வேண்டும்னு ஆசை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலை, இப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குதுல்ல. இந்த பிரச்சனை சரி செய்யத்தான் கோவிலுக்கு போயிட்டு வரோம். இறை வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம். உங்களுடைய பிரச்சனையில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வேண்டுதலை மட்டும் மனதில் நினச்சி கொண்டு இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் 48 நாட்களுக்குள்ளே நிறைவேறும்.
இந்த வழிபாட்டை பெண்கள் ஆண்கள்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. வீட்டில் இருந்தபடியே அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்க. உங்கள் கோவிலுக்கு செல்ல முடியும், 48 நாளும் தொடர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியும்னா போகலாம். இல்லை வீட்டிலே கூட படத்தை வைத்து வழிபடலாங்க, உங்களுடைய விருப்பம் பொறுத்து. ஆனால் முதல் நாள் வீட்டில் விளக்கு போட்டால் 48 நாளும் தொடர்ந்து வீட்டில் விளக்கு போடணும். முதல் நாள் கோவிலில் விளக்கு போட்டிங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் கோவிலில் தான் விளக்கு போடணும். இந்த வழிபாட்டில் மண்ணாங்கல் விளக்கு பயன்படுத்திக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி வழிபடுங்க. விளக்கெண்ணெயில் தீபம் நின்று எரியும்னு சொல்லுவாங்க. பஞ்சு திரியை இதில் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளை நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அம்பாளின் பாதங்களை இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும், மொத்த வேண்டுதலையும் போட்டு குழப்பி கொள்ளாமல் எது உங்களுக்கு தேவையோ, இப்போ எது உங்களுக்கு அவசியமான ஒரு குறையோ மனக்கவலையோ இருக்கோ அதை ஒன்று மட்டும் நினச்சிக்கிட்டே தினமும் காலை இல்லைனா மாலை நேரம் ஏதாவது ஒரு நேரம் அகல் விளக்கில் விளக்கெண்ணெயில் ஊற்றி தீபம் ஏற்றி அம்பாளிடம் வேண்டுதலை சொன்னாலே நீங்கள் வைத்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிச்சயம் 48 நாட்களுக்குள்ளே பலிக்கும். பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இடையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் தவிர்த்து அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய 48 நாட்கள் கணக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். தொடங்கக்கூடிய நாள் மட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டுங்க. வழிபாட்டை நீங்கள் தொடங்கும் போது அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வைத்து வழிபடுங்க. வழிபாட்டை முடிக்கக்கூடிய நாளையும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து நிறைவு செய்துக்கோங்க. இடையில இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் வெறும் விளக்கு மட்டும் கூட போட்டு வழிபடலாம். பிரசாதம் வைக்க வேண்டும்னு அவசியம் கிடையாதுங்க. முடிந்தவங்க உங்களால் முடிந்த பழம், முளர், திராட்சைன்னு பேரிச்சப்பழம் இவை படைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாலும் சிறப்பான பலன் உண்டு. இல்லைங்க, இந்த அம்மன் வழிபாட்டில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா புடவை சாட்சி வழிபடுவீங்க. அதில் எந்த நிறத்தில் சாத்தினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேற தெய்வங்களுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபடுவாங்க. குறிப்பாக இந்த ஆடி மாதம் பிறக்க இருக்கிற நிலையில் அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. அப்படியே அம்மனுக்கு புடவை சாத்தும் போது எந்த நிற புடவை சாத்தும் போது பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பெண் தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வைப்பது, மாவிளக்கு போடுவது, புடவை சாத்துவது, நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம். அம்மனுக்கு புடவை சாத்துவது ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு நேர்த்திக்கடனுங்க. இதில் பருத்தி இல்லைன்னா பட்டு புடவைகளை பயன்படுத்துவது அம்மனின் சக்தியை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. அதிலும் இந்த அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைத்து புடவை சாத்துவது விசேஷமான பலனை நிச்சயம் தரும். அந்த வகையில் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சாத்துவதாக வேண்டுதல் வச்சிங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய விருப்பமான இல்லைன்னா ஏதாவது ஒரு நிறத்தில் புடவை வாங்கி கொண்டு போய் சாத்தி விட்டு தான் வருவீங்க. ஆனால் புடவை சாத்துவதற்குன்னு ஒரு முறை இருக்குங்க. அதே போல் சாத்தக்கூடிய புடவையினுடைய நிறத்துக்கு ஏற்ப அதன் பலன்களும் மாறுபடுன்னு சொல்லுவாங்க. என்ன நிறத்தில் அம்மனுக்கு புடவை சாத்தணும், இந்த முறையில் சாத்த வேண்டுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலான கடைகளில் புடவையை வாங்கி சென்று அப்படியே ரோடு அச்சுக்களிடம் கொடுத்து அம்மனுக்கு சாத்தும்படி சொல்லிட்டு வந்துடுவீங்க. இது ரொம்பவே தப்புங்க. அம்மனை வெறும் சிலையாகவோ ஏதோ கடமைக்குன்னு வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக புடவை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கூடாது. அம்மனின் நித்திய சுமங்கலி, மங்கள வாழ்வை அளிக்கக்கூடிய தெய்வம், கருணை வடிவமான தாயாக இருப்பதால் அம்மனுக்கு புடவை சாத்தும் போது ஒரு தாம்பலத்தில் புடவையோடு ரவிக்கை, வெற்றிலை பாக்கு, பூ, தேங்காய், பழம், மஞ்சள், குங்குமம் வச்சு அர்ச்சகரிடம் கொடுத்து அம்மனுக்கு அவற்றை சாத்தும்படி சொல்ல வேண்டும். அம்மனுக்கு இன்னும் செய்ய வேண்டும்னா நினச்சிங்கன்னா அரிசி, கண்ணாடி வளையல், மங்கள பொருட்கள் வச்சு சீர் செய்வது போல படைத்து வழிபடலாம். இதில் மஞ்சள் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் நம்ம வீட்டில் நடைபெற வேண்டும்னு வேண்டுதல்கள் உள்ளவங்க மஞ்சள் நிற புடவையை சாத்தி வழிபடலாம். அதுவே பச்சை பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்க, கல்வியில் சிறந்து விளங்க வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை நிற புடவை சாத்தி வழிபடலாம். ஆரஞ்சு உயர் பதவிக்கு செல்ல வேணும்னு நினைப்பவங்க இந்த நிறத்தை சாத்தி வழிபடலாம். சந்தன நிறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அன்பு, சந்தோஷம், ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா சந்தன நிற புடவையை சாத்தி வழிபடலாம். அது மட்டும் இல்லை, மாம்பழ நிறம் பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகவும் வந்த செல்வம் நிலைத்து இருக்கவும் மாம்பழ நிற புடவையை அம்மனுக்கு சாத்தி வழிபடலாங்க. அது மட்டும் இல்லை, சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா எதிரி பயம், கந்திஷ்டியில் இருந்து விடுபட வேண்டும்னு தெய்வீக பாதுகாப்புக்காக சிவப்பு நிற புடவையை சாத்தி வழிபடலாங்க. நீங்களும் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சக்தியே போற்றி எனும் மந்திரத்தை
மனதார நினச்சி கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.